ஸ்ரீமதி லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மனே நமக. அஸ்மத் குருப்பையோ நமக. அஸ்மத் பரகுருப்பையோ நமக. அஸ்மத் சர்வகுருப்ரையோ நமக. ஸ்ரீமன் ஆதிவன் சடகோப இதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே வேதாந்த குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே பராங்குசாய நமக. ஸ்ரீமன் நாத யமுனாய நமக. ஸ்ரீ ராமஸ்ரீயாயே நமக. ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமக. ஸ்ரீமன் நாதமுனையே நமக. ஸ்ரீமதே சடகோபாய நமக. ஸ்ரீ விஷ்ணு விக்ஷ்ணேஸ்வரனாய நமக. ஸ்ரீயை நமக. ஸ்ரீ நாராயணியே நமக. ஸ்ரீ ரங்கநாத சடகோப யதீந்திர கிருஷ்ணம் லக்ஷ்மி நரசிம்ம சடசிக் கருணைக பாத்திரம் ஸ்ரீ ரங்கவீர சடகோப யதீந்திர கிருஷ்ணம் ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகம் பிரமத்தியே ஸ்ரீமதே ஸ்ரீமன் சடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமன் மந்திர கடாரி சம்மித்த சமுதிரகாம் ஸ்ரீமத் வீரராக ஸ்ரீநாத யதீந்திர பதாரவிந்தா ஸ்ரீம் ஸ்ரீமதே வேதாந்த தேசிக காருண்ய ஸ்ரீராம் பதம் சேவே ரங்க துரிநக சமனம் நாராயணம் யோகிதம் ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமன் சடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர கடாட்சலப்தம் தைரக குணம் புதகாரண்யம் நாராயண தேதி சுழிக்கு பாக்ஷிகந்தம் ஸ்ரீ ரங்கநாத மதிசேகரம் ஆசிரமயாமக. ஸ்ரீமதே ஸ்ரீமன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமக. ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத யுக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ரமகாத் வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேன் பரகால யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே துஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டிஸ்த்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத் கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. வணக்கம். தனுர் மாசத்துல திருப்பாவையோட விளக்கத்தை பார்த்துன்னு வந்துருக்கோம். இன்னைக்கு 18வது நாள். 18வது நாள் என்னன்னா நந்தகோபனுடைய மருமகளை போய் எழுப்புறா. போன பாசுரத்துல என்ன பண்ணா, நந்தகோபன், யசோதை, பலராமன் இவா 3 பேரையும் எழுப்பினா. இந்த பாசுரத்துல நந்தகோபனுடைய மருமகளை எழுப்புறா. பாசுரத்தை சேவிப்போம். முந்து மலர் கழித்தன் ஓடாத தோல்வளையன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தன் மேல் பல்கால் குயிரினங்கள் குவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழுப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேளோர் எம்பாவாய் அப்படின்றா. உந்து அப்படின்னா உந்தி தள்ளும் அப்படின்னா, களீறு அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம்.
விரலி அப்படின்னா விரல்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். சீரார் அப்படின்னா சீர் ஆர் சிறந்த அழகி அப்படின்னு அர்த்தம். இந்த பரிமாணத்துக்களான அர்த்தங்களை வந்து நம்ம பார்த்துட்டோம். அதான் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு வந்து சொல்றா. ஏன் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு வந்து சொல்றா இங்க அப்படின்னா, இங்க பலராமனை எழுப்பினார் இல்லையா? சோ அண்ணன் பலராமனுடைய மனைவி அவள் யார்? நந்தகோபாலனுக்கு மருமகள் இல்லையா? அதனாலதான் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னா. உந்து மதர் களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். மத நீரை பெருக்க விடுவிக்கின்ற மத யானையின் பலமும் போரின் பின் வாங்காத தோல்வழியும் படைத்த நந்தகோபாலனுடைய மருமகளே. அதாவது யானையோடைய பலத்துக்கு நந்தகோபருடைய படையை வந்து அவர் வந்து ஒப்பிட்டு சொல்றா. எதுக்காக நந்தகோபாலன் மருமகளேன்னு சொல்லி களீரு அப்படின்னு யானையை வந்து சொல்றா அப்படின்னா, போர்ல வந்து புறமுதுகு காட்டி ஓடாம போரை வெற்றி கொண்டவன் யாருன்னா வந்து நந்தகோபாலன். சோ அப்பேற்பட்ட பலவான், அப்பேற்பட்ட தடவான், அந்த மாதிரியான வீரத்துக்கு அழகானவன், அந்த மாதிரி வீரத்துக்கு அழகானவனுடைய மருமகளே அப்படின்ற. மத நீரை பெருக்க விடுகின்ற மத யானையின் பலமும், மத யானைக்கு எவ்வளவு பலம் இருக்குமோ அதை போல போர்ல வந்து படை வலிமையோடு போர் புரிபவன் நந்தகோபாலன். அப்பேற்பட்டவனுடைய மருமகளே. அது விட்டாலா அவளோட பேரை வருதுன்னு சொல்ற. அவளோட பேர் என்ன? நப்பின்னை அப்படின்ற. நறுமணம் வீசும் கூந்தலை உடையவள் கதவை திற. உன்னோட கூந்தலுக்கே ஒரு வாசம் இருக்கே, அந்த வாசத்தை கண்டாது நீ எழுந்துட்டு இருக்கணும். ஆனா எழுந்துக்கல, கதவை திற. நாற்புறங்களிலும் கோழிகள் வந்து கூவி அழைக்கின்றன. கோழி சத்தம் கேட்கறது, அந்த சத்தத்தை கேட்டாவது நீ எழுந்துட்டு இருக்கணும். ஆனா எழுந்துக்கல, கதவை திற. குறுக்கத்தி பூங்கொடி படர்ந்த பந்தல் மேல வந்து கூட்டமா குயில்கள் எல்லாம் கூவின் இருக்கு, பாடின் இருக்கு. அந்த கூற குரலை பலமுறை கேட்ட பிறகாவது நீ எழுந்துட்டு இருக்கணும். ஆனா எழுந்துக்கல, கதவை திற. கண்ணனுடன் பந்து விளையாடும் அழகிய விரல்களை உடையவள். அதாவது பூப்பந்து விளையாடுவோம் நம்ம கல்யாணத்தின் போது பாத்தீங்கன்னா, தாயார வந்து அந்த விளையாட்டு உற்சவம் முடிஞ்சு வரும்பொழுது இந்த கடைசி நாள் பாத்தீங்கன்னா தாயாரும் பெரும்பாலும் பூப்பந்து விளையாடுவா. அப்போ அந்த பூப்பந்து விளையாடும் போது அவளோட விரல் வந்து எவ்வளவு அழகா இருக்கும், அவளோட கைகள் எவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி நேர்த்தியான கைகளையும் விரல்களையும் உடையவளே, பூப்பந்து விளையாடக்கூடிய அழகான விரல்களை உடையவளே, எழுந்துக்கோ. உன் கணவனின் நாமங்களை பாட வந்துள்ளோம். யாரோட நாமங்களை பாட வந்திருக்கோம்னா, உன்னுடைய கணவனோட கணவனை தான் நாங்க பாட வந்திருக்கோம். சிறந்த அழகிய கை வளையல்களை ஒலிக்கும்படி மகிழ்ச்சியுடன் வந்து உன் செந்தாமரை கையால் கதவை திறக்க வேண்டும். உன்னுடைய வளையலோட ஒளி கேட்கிற மாதிரி கேட்கணும், அந்த ஒளிய கேட்கணும். தாமரை போன்ற மென்மையான கைகள் உடையவளே, உன்னுடைய வளையல் ஓசை குலுங்க குலுங்க ஓடி வந்து கதவை திறந்து விடுப்பாக்கலாம். எழுந்து வந்து உன்னோட வாயில் கதவை திற அப்படின்னு நந்தகோபாலுடைய மருமகள், அதாவது நப்பின்னை நாச்சியார வந்து எழுப்பறதா அர்த்தம். இங்க நம்ம எப்பவும் ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன விஷயத்த பார்க்க போறோம்னா, ஸ்ரீ ராமானுஜருக்கு வந்து திருப்பாவையில வந்து மிகுந்த ஈடுபாடு உடையவர். உந்து மத களிற்றன் என்ற இந்த திருப்பாவை பாசுரத்தை பாடிக்கொண்டிருக்கும் போது ஆச்சரியமா வந்து திருக்கோட்டியூர் நம்பி என்ன பண்றாரு, அவளுடைய ஆச்சாரியரான திருக்கோட்டியூர் நம்பி என்ன பண்றாரு, அவரோட ஆத்து வாசலுக்கு வராரு. செந்தாமரை கையால் சீரார் வழியை ஒழுப்ப வந்து திறவாய் அப்படின்னு இவர் பாடுறா இல்லையா. அந்த மாதிரி நம்பியினோட மகள் வந்து கை வளையல் குலுங்க குதுவ கதவை வந்து திறக்கிறாளாம். இது ரெண்டும் ஒன்னா நிகழ்ந்துதான். அதனால ஸ்ரீ ராமானுஜர் அவரை நப்பின்னை என்றே நினைத்து கீழே விழுந்து வணங்கினார். ராமானுஜர் என்ன பண்ணாரு, அவளை வந்து நப்பின்னை அப்படின்னு நினைச்சுட்டே வந்து கீழே விழுந்து வழங்கினாராம். அதனால அவருக்கு திருப்பாவை ஜீயர் என்ற பெயரையும் பெற்றார். திருப்பாவை ஜீயர் அப்படின்னாலும் ராமானுஜர் தான். அவருக்கு இந்த பெயர் எப்படி வந்ததுன்னா, திருக்கோட்டியூர் நம்பியோட வாசல்ல போய் அவர் நிற்கும் பொழுது கை வளையல் குலுங்க குலுங்க வந்து கதவை திறக்கும் போது நாச்சியாரே வந்து கதவை திறந்த மாதிரி அவர் நினைச்சிட்டாராம். சோ அதனால அவருக்கு திருப்பாவை ஜீயர் அப்படின்னு ஒரு பெயர் வந்தது. தொடர்ந்து எங்களுடைய இந்த சின்ன முயற்சியை லௌகீக ரீதியா சொல்லக்கூடிய இந்த திருப்பாவை விளக்கத்தை கேட்டுண்டு
உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுத்துன்னு வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரி கேட்டுட்டே வாங்கும். உங்களோட ஃபீட்பேக்கை தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்கும். நிறைய பேருக்கு இது வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு வந்து ஊக்கம் ஊட்டுங்க, உற்சாகம் ஊட்டுங்க அப்படின்னு சொல்லி வழக்கம் போல உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி.